Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 66 part 2. ஓபன் பண்ணா ஊருக்கு வெளியில பீச் ஓரமா காட்டுறாங்க. அந்த இடமே பாத்தீங்கன்னா சின்ன பின்னமாயி போய் ஒரு பெரிய பள்ளத்தாக்கே உருவாயிரும். அப்படி ஒரு பிளாஸ்ட் பண்ணிருப்பான். கப்பல்லாம் அங்கன்னு சொருகி நிக்குது. சீன்ல சிக்கனவெல்லாம் சின்ன பின்னமாயி போயிருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அப்படியே வெளியில வந்து எட்டி பார்ப்பான். செம்ம ஹைட்ல இருப்பான். என்ன அவன் கண்ணுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் அப்படியே பொணங்களா கிடப்பாங்க. அதை பார்த்துட்டு பெர்டோல்ட் இப்படி ஒரு கொடூரமான வியூவா தான் நீ பாத்துக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுவான். அதே நேரம் போன எபிசோடு நம்ம பீக்க பொலந்து அதான் அந்த கார்டைட்டனை பொலந்து கவுத்துனாங்கல்ல, அவளை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம ஜீன் வருவான். அந்த டைம் ஃபால்கோ இடையில வந்து வேண்டாம் அவங்கள ஷூட் பண்ணாதீங்கன்னு குறுக்க வந்து பிளாக் பண்ணுவானா. அவன் கண்ணை பார்த்துட்டு அட்டாக் பண்ண மாட்டான்னு நினைச்சேன், ஆனா பண்ணுவான், பட் என்ன மிஸ் பண்ணிடுவான். எல்லாம் அந்த பொடி பையன் வந்துட்டானே தான். அந்த டைம் பீக் அந்த டைட்டனுக்குள்ள இருந்து வெளியில வருவா. பார்த்தா அவன் நிலைமை ரொம்ப மோசம். மேல வேற எல்லாம் ரவுண்டு கட்டிட்டாங்க. அதனால உடனே எல்லாரும் நீ விட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகுங்கப்பா, எப்படியாச்சும் பீக்கை காப்பாத்தணும்னு சொல்லி கமாண்டர் அவங்க ஆளுகெல்லாம் கண்ணா பின்னான்னு நம்ம ஆளுகளை சுடுவாங்க. சின்ன பசங்க வேற இருக்காங்களா, அதனால பீக் அவங்களால கொல்ல முடியல. அலேக்கா அங்க இருந்து தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஜா டைட்டன் மட்டும்தான். 2 டைட்டனை பொலந்துட்டாங்க. அதனால பயங்கரமா கடுப்பாயி உன்னை விட்ட மாட்டேன்டா இறண்டுன்னு பாஞ்சி கவ போவான். நம்மால அவன் மூஞ்சில ஓங்கி ஒரே அடி, வந்த வேகத்துக்கு சரியான அடி. இருந்தாலும் அடிச்ச கைய ஒரே கவு நம்மால கை துண்டா போயிடும். அது மட்டும் இல்ல, அப்படியே கையில ஒரு ரொட்டேஷனை போட்டு மூஞ்சில கண்ணா பின்னான்னு பூரா விட்டுட்டு இருப்பான். அடுத்து கழுத்தை தனியா வெட்ட போவான். இறனுக்கு தடுக்க இந்த கை இல்ல. அதனால கிறிஸ்டலான அந்த வார் ஹேமரை கையில வச்சிருக்கான்ல, அதை வச்சு பிளாக் பண்ணுவான். அவன் போட்ட போல அந்த கிறிஸ்டலே டேமேஜ் ஆயிரும். அதை பார்த்துட்டு மிரண்டுட்டான். ஏன்னா இவன் பல்ல வச்சு கடிச்சு அவன் ஹார்னிங் பவரை வச்சு நசுக்கி என்ன பண்ணாலும் அது வேலைக்கு ஆகல. பட் அந்த ஜா டைட்டனோட நகத்தை வச்சு கீறின உடனே அது டேமேஜ் ஆயிருச்சு. அது அவனுக்கே ஷாக்கு. அந்த டைம் நல்லவேளை மிகாசா இடையில வந்து வெட்ட வந்த உடனே ஜா டைட்டன் ஜம்ப் பண்ணி எஸ்கேப். அவளும் சரி இறனும் சரி மிரண்டுட்டாங்க. இதுதான் ஜாவோட பவரான்னு. நம்ம பையன் அதை வச்சு வேற ஒரு பிளான போட்டுட்டான். அப்படியே கட் பண்ணி பீக்க காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா ரத்த கலரியாய் போய் கிடக்குறா. வயித்துல பயங்கரமான அடி, நிறைய ரத்தம் போயிருச்சு. என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகிட்டு இருக்குது. ஆனா என்ன வேகம் பத்தல. ஏன் அப்படின்னு சொல்லி ஃபால்கோ ஃபீல் பண்ணுவானா. கார்டைட்டன் ஒண்ணு ஆம்டு டைட்டன் மாதிரி டஃப் அண்ட் ரஃப் கிடையாது. அதனால இப்படித்தான் ஹீல் ஆகும்பா. அப்பதான் ஞாபகம் வரும், ஆமா ரெய்னர் எங்க இறண்ட தோத்துட்டாரா, அவர் உயிரோட தானே இருக்காரு, அவரால் சண்டை போட முடியாதான்னு பதறுவா. அவனால அதை சொல்ல முடியல. ஏன்னா இன்னுமே ஸ்டேஜுக்கு பின்னாடி அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கான். எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்ண, ஆனா வேலைக்கு ஆகல. நம்ம அவரை அப்படியே விட்டுருவோம், அவரே வரட்டுங்கிற மாதிரி சொல்லுவான். என்னடா பேசிட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்க, நம்ம ஊடோ சோஃபியா ஏன் நம்ம மக்கள் எல்லாத்தையுமே அந்த எரன் ஜாகர் கொன்றுக்கான், அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்டுட்டு கட்டுப்பானவ அவளே சண்டைக்கு கிளம்புவா. வேண்டாம் விண்டோ பக்கம் போகாத, எனிமீஸ் பார்த்தா பொளந்துருவாங்க. கேட்க மாட்டா. போய் எட்டி பாப்பா. பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. அவளுக்கு மட்டும் இல்ல, மார்லியன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. என்னடான்னா அங்க ஒரு பெரிய ஏர் பலூன் ஒன்னு வரும். அதுவும் கரெக்டா வருவாங்க. எப்படான்னு பார்த்தா கீழே நம்மளுக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு பில்டிங்ல லைட்ஸ் கட்டினாங்கல்ல, அது இவங்களை கைட் பண்றதுக்காக தான். சோ வந்துட்டு இருக்குது நம்ம பாரடைஸ் ஐலாண்ட் ஆளுங்க தான். லைட்ஸ் சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் போதே தெளிவா தெரியுது எல்லா பிளானுமே பக்காவா தான் போயிட்டு இருக்குதுன்னு. இந்த வண்டியை ஓட்டிட்டு வரது பாத்தீங்கன்னா ஒன்யா கோப்பான்னு ஒருத்தன். இப்பவும் நம்ம ஹாஞ்சி தான் கமாண்டர். நம்ம போக வேண்டிய ஜோனுக்குள்ள கம்மியான ஹைட்ல கொஞ்சம் பொறுமையா போங்கம்பா. ஏன்னா அந்த லைட்டை ஃபாலோ பண்ணி போனாதான் எல்லாத்தையும் பிக் பண்ண முடியுமாமா. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு ஷாட் தான். இவங்க மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பிட்டுலாம் வர முடியாது. மாட்டினவங்க சாக வேண்டியதான். இந்த பிளான போட்டது பாத்தீங்கன்னா அர்மின். ஏண்டா உனக்குள்ள எர்வினோட கோஸ்ட் ஏதாச்சும் பூந்துருச்சா, அவரு மாதிரியே பிளான பண்ணி வச்சிருக்கேடாம்பா. அவரு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் அவரோட ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்குதும்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பிளான்ல இவங்க ஏரனையும் மத்தவங்களையும் மட்டும் கரெக்டா ரெக்கவர் பண்ணலன்னா இவங்களுக்கு இதுக்கப்புறம் ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. மொத்தமா இந்த உலகமே சேர்ந்து பாரடைஸ் ஐலாண்ட அழிச்சிரும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போதைக்கு டைட்டனா சுத்திட்டு இருக்குது ஜா டைட்டன் மட்டும்தான். அது இந்த மாதிரி பறந்து வரத பார்த்துட்டு ஓ எஸ்கேப் ஆக ட்ரை பண்றீங்களா கொய்யாலைகளா, உங்களை விட்டாதானேன்னு பாஞ்சு போவான். நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா டைட்டனையும் பொழந்தாச்சு, இவன் ஒருத்த மட்டும் தான் பெண்டிங் இருக்கான். அப்படி இருக்கும்போது அத்தனை பேர்த்தோட போக்கஸும் இவன் மேல தானே இருக்கும். அதுலயும் நம்ம மிகாசா விடுவாளா. அவன் வந்த வேகத்துல 2 காலையும் ஒரு வெட்டு அப்படியே தெரிச்சு போய் விழுவான். சொல்ல போனா கால் இருந்ததுனால தானே கண்ணா ஓடிட்டு இருந்த, இப்ப மாட்டிட்டியான்னு சொல்லி நம்ம இறனவன் தலையோட புடிச்சு தூக்கி அடிப்பான். வந்து மாதிரி பவுன்ஸ் ஆகி திருச்சு போய் விழுவான். அதோட விடல, ஃபர்ஸ்ட் கை ரெண்டையுமே அப்படியே பிச்சு வீசிடுவான். எதுக்கு இதை பண்றான்னு பார்த்தா அடுத்து அவன் பண்ண வேலை வேற லெவல் மாசு. அதுக்காக தான் கையை பிச்சிருப்பான். அதாவது அவனோட வாயில வச்சு ஜாவோட பவரை யூஸ் பண்ணி அந்த கிறிஸ்டலை உடைக்கணும்னு. சோ ஜா டைட்டனோட பாதி பாடியை மட்டும் பிச்சு எடுத்து அப்படியே வாய்க்குள்ள வச்சு அமுக்குவான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிறிஸ்டல் உடைய ஆரம்பிக்கும். போர்க்கோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேடிக்கை பார்க்கறத தவிர அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. வேண்டாம்பா. இவன் வேண்டாம்னு சொன்ன உடனே யாரன்னு கேட்கவா போறான்.
அப்படியே வச்சு ஒரே அமுக்கு அவ பாடி அப்படியே நசுங்கி ரத்தத்தை ஒரு பக்கெட்ல எடுத்து ஊத்துனா எப்படி இருக்கும் அப்படிதான் நம்மால வாய்க்குள்ள ஊத்தும். அவ்வளவுதான். இப்ப வார்ஹேமர் டைட்டனையுமே நம்ம எரன் சாப்பிட்டுட்டான். நம்ம பையன் இப்ப அட்டாக் டைட்டன், ஃபவுண்டிங் டைட்டன், இப்போ வார்ஹேமர் டைட்டன் 3 பேர்த்தோட பவரும் இப்ப அவனுக்கு இருக்குது. ஃபவுண்டிங் டைட்டன் பவரை மட்டும் யூஸ் பண்ண தெரியலன்னு வைங்களேன். இனி அடுத்தது ஜா டைட்டன் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதையும் சாப்பிட்டுட்டான்னா அதுக்கப்புறம் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஜீக் மட்டும் தான் இருப்பான். அவனை ஈஸியா லெவிய பாழ்ந்து கட்டிடுவான்னு வைங்க. சோ இப்ப போர்க்கோவை போட்டு அடின்னு அடிச்சு அவனை வெளியில எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க ஆளுகளுக்கு ரத்த கண்ணீரே வரும். அவ்வளவுதான், அவன் சோலி முடிஞ்சுன்னு. நம்ம போய் என்ன பண்ணிருக்கணும்னா உடனே அவனை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கணும். வேலையை முடிக்காம போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பான். கேபி இருந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவா, ரெய்னர் எங்க இருக்கீங்க? கலியாடா இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட போறாங்க, சீக்கிரமா வாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தொண்டை கிளிய கத்துவா. அங்க பாத்தீங்கன்னா அவன் சாப்பிட போறான். ரெய்னர் பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு சத்தம் கேக்குது. ஆனா மனசுக்குள்ள என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, வாயை மூடுங்க, கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க அம்மா. பட் இவங்க வரதா இல்ல, ரெய்னருன்னு விடாம 2 பேரும் காட்டு கத்துவாங்க. ஆட சைலண்டா இருங்கம்மா, ஆளுங்க வந்தாங்கன்னா நம்மள போட்டு தள்ளிடுவாங்கன்னு கூட இருக்கவன் எவ்வளவோ புலம்புவான், கேட்க மாட்டாங்களே. அவங்களும் உசுர கொடுத்து கத்துனதை பார்த்துட்டு இப்ப ரெய்னருக்கு வேற வழி இல்லாம அப்படியே பொறுமையா கண்ணை திறப்பான். இங்க நம்மால ஜா டைட்டனை திங்கிறதுக்காக வாயை ஓபன் பண்ணும்போது பின்னாடி பயங்கரமான வெளிச்சம். சாப்பிட்டுட்டு திரும்பி பார்க்க வேண்டியதானே, வாய் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பானா. ரெய்னர் ஆர்மர்டு டைட்டனா மாதிரி என்ன நிம்மதியா பீஸ்ஃபுல்லா சாக விடு எரனு அப்படின்ட்டு கொடூரமா ஒரு லுக்கா விடுவான். அப்படின்னா என்ன, இதுக்கப்புறம் பயங்கர கொடூரமா ஒரு சண்டை ஒண்ணு ஆரம்பிக்க போகுது. இந்த சண்டையில நம்ம எரன் அவன் மண்டைய உடைக்கிறானா இல்ல ரெய்னர் எரன் தொண்டைய கவுறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.